சங்கீதம் திருப்பாடல் 6ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஏனெனில் நான் தளர்ந்து போனேன். ஆண்டவரே என்னை குணமாக்கியருளும், ஏனெனில் என் எலும்புகள் வலுவிழந்து போயின. அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். இந்த வசனம் இன்னைக்கு ஆண்டவர் நமக்காக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை, மாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தையானது ஒரு ஜெப பகுதி. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் நிறைய ஜெபங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அன்னாள் ஜெபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஈசாக்கு தன் மனைவி ரெபேக்காவுக்காக ஜெபித்தார். அல்லேலூயா. மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜெபித்தார். அல்லேலூயா. இப்படி பல ஜெபங்கள் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். சீடர்கள் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும்படியாக கேட்கிறார்கள். அதே போல திருத்தூதர்கள், அன்னை மரியா எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் நமக்கு எழுதப்பட்டுள்ளது. அல்லேலூயா. இப்ப நாம் வாசிக்கிற ஒரு இந்த ஜெபமானது ஒரு மனிதன் இக்கட்டின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் இருக்கிறான். அல்லேலூயா. அதனால தான் அவர் எப்படி ஜெபம் பண்றார் பாருங்க. ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஏனெனில் நான் தளர்ந்து போயிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஏனெனில் நான் என்ன செய்கிறேன்? தளர்ந்து போயிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நம்ம ஆண்டவரை நோக்கி கேட்கிறோம், ஆண்டவரே என் மேல இரக்கம் வையும், என் மீது இரக்கமாயிரு. ஏன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார்னா ஒரு தளர்ந்து போன மனநிலைமை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கை பயணத்தை நம்ம பார்க்கும் பொழுது இன்னைக்கு குடும்பங்களில், உறவுகளின் மத்தியில், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனை இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு இந்த உலகத்தில் யாராவது சொல்ல முடியுதா? சொல்லுங்க, முடியுதா? 1000 கோடி சம்பாதித்தவனா இருக்கட்டும், 50,000, 1 லட்சம், பல லட்சம் கோடிகள் வைத்திருக்கிறவர்களா இருக்கட்டும், எந்த மனிதனா இருக்கட்டும், அட இல்லைங்க ஒண்ணுமே அப்படின்னு சொல்லுகிற எந்த மனிதன், இல்லாதவனும் சரி இருக்கிறவனும் சரி, படித்தவனும் சரி படிக்காதவனும் சரி, எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலுமே பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த பிரச்சனைகளால் ஒரு மனிதன் சூழப்படும் பொழுது அந்த மனிதன் என்ன ஆகிறான்னா தளர்ந்து போகிறான். அல்லேலூயா. நமக்கு இன்னைக்கு பல நேரங்களில் தளர்ச்சி. எனக்கு சமீபத்தில் ஒரு சகோதரி சொன்னாங்க, பிரதர் என்னன்னே தெரியல, உடம்பெல்லாம் அப்படி சோர்ந்து போகுது, நடக்க முடியலை, பேச முடியலை, எதையுமே ஒரு ஆக்டிவாக செய்ய முடியவே இல்லை அப்படின்னு அவங்கள பார்த்து அவங்க பிரச்சனைகளை சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்போ என்ன காரணம் என்று அவர்களோடு உட்கார்ந்து பேச ஆரம்பித்த பொழுது அந்த சகோதரி சொன்னாங்க, ஆஸ்பத்திரிலாம் போயிட்டு வந்துட்டேன், எல்லாம் போயிட்டு வந்துட்டேன், டாக்டர்லாம் பார்த்து எனக்கு எல்லா சிகிச்சையும் கொடுத்தாங்க, ஆனால் ஒன்றும் நடக்கலை. அப்போ அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு வீட்டில் உள்ள சில பிரச்சனைகளை குறித்து ஏதாவது அவர்களுடைய வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் என்று கேட்க ஆரம்பித்த பொழுது அவர்கள் சொல்ல ஆரம்பித்த காரியம் என்ன அப்படின்னா, என் மகனை ரொம்ப அன்பான பையன், எப்போவுமே நல்ல அன்பு செய்வான், நல்ல சொன்னபடி கேட்பான், அப்படி எல்லாம் இருக்கிற பையன். ஆனால் இப்போ கொஞ்சம் வேலைக்கெல்லாம் போயிட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். சம்பாதிக்க ஆரம்பித்தோடனே ஒரு நாள் ரொம்ப லேட்டாக வந்தான். லேட்டாக வந்த உடனே நான் அவனை பார்த்து கேட்டேன், என்னப்பா ரொம்ப லேட்டாக வர்ற, முந்தியெல்லாம் இப்படி இருக்க மாட்டேன் அப்படின்ன உடனே என்னை பார்த்து ஒரு முறைச்சான். நான் என்ன சின்ன பிள்ளை நினச்சிங்களா? நான் என்ன சின்ன பையனா? நீங்கள் நினச்ச மாதிரிலாம் அப்படிலாம் இல்லை, என்ன எங்களுக்கும் வாழ தெரியும், நான் என்ன சின்ன பையன் கிடையாது, நீங்கள் எப்படிலாம் நினைக்காதீங்க அப்படின்னு கொஞ்சம் வேகமாக பையன் பேசிட்டான். அல்லேலூயா. இந்த அம்மா அதிலிருந்து என்ன செய்யலை, தூங்க முடியல. என்னென்னா சிந்தனையில் அவளுக்கு என்ன வந்து விட்டதென்றால், இந்த பையன் எப்போதும் தன் மடியிலே இருக்கக்கூடிய பிள்ளை இன்னைக்கு நம்மளை பார்த்து என்ன கேள்வி கேட்டான், எனக்கும் தெரியும், உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்ன வார்த்தை அவளுக்குள் பல நினைவுகளை உருவாக்கிட்டு, இப்போமே இப்படி இருக்கிறான், நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சா என்ன ஆவானோ, நம்மளை திராட்டில் விட்டுருவானோ, ரோட்டில் விட்டுருவானோன்னு சொல்லி பல கவலைகள் அவளுடைய இருதயத்தில் வந்துட்டு, அதுக்கப்புறம் அந்த அம்மா யார்கிட்டையும் பேசுறதில்ல, பையன் கேட்டால் கூட பதில் சொல்கிறதில்ல, இப்படியே நிலைமை போயிடு ஒரு தன்னையே ஒரு நோயாளியாக அவள் மாற்றி இருக்கிறாள். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நம்ம குடும்பத்தில் கூட
நமக்கு கூட சில நேரங்களில் நல்ல அன்பு செய்த கணவன் திடீர்னு ஒரு வார்த்தையை பேசும் பொழுது, திடீரென்று நாம் நேசித்தவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மை விட்டு விலகி போகும் பொழுது, நல்லா இருந்தவங்க நம்ம வாழ்க்கையில் வழக்கமானபடி அவங்க செயல்படாமல் கொஞ்சம் விலகி போனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வந்துடுது? மனசில் ஒரு சஞ்சலம், ஒரு பரிதவிப்பு, ஒரு கவலை, பலவிதமான எதிர்மறையான சிந்தனைகள் நமக்கு உருவாக ஆரம்பித்து விடுகிறது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் தளர்ந்து போய் இருக்கிறேன், என்னை குணமாக்கியலும், ஏனெனில் என் எலும்புகள் வலுவிழந்து போயின. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப இதை படிக்கும் பொழுது 6ஆம் வசனத்தை பாருங்களேன். பெருமூச்சினால் இளைத்து போனேன், ஒவ்வொரு இரவும் கண்ணீரில் என் படுக்கை மிதக்கிறது, என் கட்டில் அழுகையால் நனைகிறது, துயரத்தால் என் கண் வீங்கி போயிற்று. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்றாரு, கண்ணீர் விடுகிறேன், அழுறேன், கட்டிலே எதுல மிதக்குது? கண்ணீரில் என் படுக்கை மிதக்கிறது, என் கட்டில் அழுகையால் நனைகிறது என்று அவர் புலம்ப ஆரம்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை இன்னைக்கு நீங்க யாராவது புலம்பலோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், வேதனைகள் மத்தியில் வந்திருக்கலாம். சில பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில உங்களை பல விதத்தில் நசுக்கி கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, நான் ஒரே ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறேன். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ரொம்ப நேசித்தவர்கள், அன்பு செய்தவர்கள் உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை உங்க சொந்த குடும்பத்திலேயே நீங்க புறக்கணிக்கப்படுகிற ஒரு நபரை போல காணப்படலாம். அல்லேலூயா. நீங்க எப்படி இருந்தாலும் சரி, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும். உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.